குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியா இருந்தது. ஆனா குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியா வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டுல தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிடுச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வாறு, பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம பிரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, உண்மையான ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்டான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு டென்ஷன், அலைச்சல், பிரச்சனையில இருந்திருப்பீங்க. ஹெல்த் வைஸ்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை சுத்துறது, இதெல்லாமே இந்த லாஸ்ட் பிப்ரவரி மாதமெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அட்மிட் ஆயிருப்பீங்க. ஏன்னா சனியோட சுக்கிரன் இணைவு அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு அதை லேட்டா டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி, கேஸ்ட்ரிக் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வயிறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பெண்களா இருந்தா கர்ப்பப்பை, அதே மாதிரி ஆண்களா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உபாதைகள், இதெல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாத இறுதியில் அவர் மேஷ வீட்டுக்கு பேசும் போது அந்த மாற்றங்கள், அந்த பிரச்சனையில இருந்து எல்லாமே மாறப்போகுது. ஆனா எல்லா கிரகங்களும் என்ன 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார்கள். 5ஆம் இடத்துல ராகு இப்போ உங்களோட சுயஜாதகத்துல பாத்துக்கோங்க ராகு எங்க இருக்காரு அப்படின்னு. அதோட இம்பாக்ட் இப்ப 5ஆம் இடத்துல இருந்து கொடுப்பாரு. ஸோ மனோகாரகனோட இடத்துல ராகு இருக்கும்போது மன ரீதியான ஒரு போராட்டங்கள் இவ்வளோ காலகட்டத்துல கொடுத்து, எல்லா கிரகங்களும் அங்க இருக்கும்போது சுத்திலும் குழந்தைகள் மூலியமாக சில அவதைகள், கணவர் மூலியமாக சில பிரச்சனைகள், மனைவி மூலியமாக சில பிரச்சனைகள், பண ரீதியான கஷ்டங்கள். ஏன்னா இது எல்லாமே ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. ஓகே, இப்ப எல்லா கிரகங்களும் 6ல போய் மறையுது. ஏன்னா சனி பகவானும் அங்கதான் இருக்காரு. செவ்வாய், சூரியன், உங்களோட பாதகாதி போய் 6ஆம் இடத்துல மறையறாரு. ஒரு நல்ல விஷயம்.
அந்த பாதகாதிபதி அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து 6ஆம் இடத்துல மறைந்து செயல்படுத்தும் போது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சில ஆஃபர்ஸ் எல்லாமே வரும். இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து ஒரு நல்ல வாய்ப்புகள், ஒரு ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாமே வரப்போகுது. பிஸ்னஸ் அப்படின்னா நல்ல ஒரு நீங்க ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணக்கூடிய விஷயத்துல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நீங்க பண்ண அந்த டெசிஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து பலன்கள் கிடைக்க போகுது. என்ன ஹெல்த்தும் உங்களுக்கு வந்து அந்த கவனம் தேவை, அவ்வளவுதான். ஏன்னா அவரோட வேலைகளை அவரை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி, என்ன மாதிரியான சாரம் வாங்கி அந்த இடத்துல உட்காந்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துட்டு அந்த பார்வைகள் உங்களுடைய 12ஆம் இடத்தை வேற பார்க்குது இல்லையா? ஸோ இதெல்லோட பார்வைகள் இதெல்லாமே வந்து அது ரீதியாக நீங்கள் வந்து அந்த கிரகங்களை அமைச்சு அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்க, அதுக்கான பரிகாரங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பர். வருமானம் உயர போகுது, பிளானிங் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. யாருக்கிட்டையுமே எல்லாமே சொல்லாதீங்க. ஒரு பிளான் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்களே அது கரெக்டா தப்பான்னு யோசிங்க. ஏன்னா வந்து 5ஆம் இடத்துல ராகு ஒரு சில போதைகள் கொடுப்பாரு. என்ன மாதிரியான போதைகள் அப்படின்னா, நான் பண்றதா கரெக்ட், ஓகே, அப்படி இப்படின்னு நல்ல மன போராட்டம், ஹாப்பி எல்லாமே கொடுப்பாரு. ஆனா அதுல பின்னாடி இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸை காமிக்க மாட்டார். அதான் ராகு. இப்ப வந்து அந்த ராகுவை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது அவருக்கு வந்து ஸ்பீடா பவர், நீங்க பொறுமையா போனுங்க. அப்ப சனி பகவான் இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல இருந்து மறைகிறார் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். 4க்கும் 5க்கும் உரியவர் 6ஆம் இடத்தில் செயல்கிறார். அப்போ வந்து மறைமுகமான ஒரு சில அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே கரெக்டா ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னா துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பத்திலையும், வருமானத்திலையும், தொழிலையும், வேலையிலையும் நல்ல ஒரு காலங்கள் இந்த காலகட்டத்துல இருக்கு. ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணணும். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய டிராவல் பண்ண போறீங்க. நிறைய பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ நிறைய பேர் கடன் வச்சிருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஜுவல்ஸ் பிளச் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக நகையை வைத்து செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. இதெல்லாம் தான் அந்த 12ஆம் இடத்தோட பார்வை செய்யக்கூடியது. திடீர் ஒரு செலவுகள் வரும், அதை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு பிளச் பண்ணுவீங்க அந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. பெரிய செலவுகளில் போய் இழுத்து விடாம கரெக்டாக அளவாக நீங்கள் பார்த்து பண்ணீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்களில் வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளால் அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலிமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம்.